இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் வந்து கடைசி தலைப்பு. எனக்கு வந்து பரடையின் வந்து விதிகளை பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? பரடையின் விதிகள். பரடையின் விதிகளை பத்தி வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பரடை வந்து பாத்தீங்கன்னா இந்த மின் பகுப்புக்குள்ளால வந்து ரெண்டு தேதியை வந்து வச்சிருக்காரு. ரெண்டு விதிகளை வந்து வச்சிருக்காரு. அது என்னன்னா வந்து விதி ஒன்றுன்னு சொல்லுவோம். விதி ஒன்று. மற்றது வந்து விதி ரெண்டுன்னு சொல்ல போறோம். பரடையின் விதி ஒன்று, பரடையின் விதி ரெண்டுன்னு வந்து சொல்ல போறோம். மூலத்தை பார்க்க போறது வந்து பரடையின் வந்து முதலாவது விதி. பரடையின் வந்து முதலாவது விதியை வந்து பார்க்க போறோம். அவர் விதி ஒன்றுல வந்து என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து செல்லவாரான்னு மூலத்தை பார்க்க போறோம். இந்த பரடை வந்து என்னத்தை அவரோட முதலாவது விதியில வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இப்ப மின் பகுப்பின் போது வந்து பாத்தீங்களா இருந்தா மின்னிறக்கம் அடைகின்ற பதார்த்தத்துல திணிவு. இந்த மின் பகுப்பின் போது என்னன்னா வந்து மின்னிறக்கம் அடையத வந்து பதார்த்தத்துல திணிவு வந்து பாத்தீங்களா இருந்தா மின்னிறக்கம் அடையத பதார்த்தத்துல திணிவானது வந்து பாத்தீங்களா இருந்தா செலுத்தப்படுகின்ற மின்கணியத்துக்கு நேர்விகித சமன்னு சொன்னாரு. செலுத்தப்படுகிற மின்கணியத்துக்கு நேர்விகித சமனா இருக்குன்னு வந்து சொன்னாரு. இப்ப பரடை வந்து முதலாவது விதியில என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இந்த மின்பகுப்பின் போது மின்னிறக்கம் அடைகின்ற திணிவு அல்லது வந்து படிவடைகின்ற திணிவு வழங்கப்படுகின்ற மின்கணியத்துக்கு வந்து நேர்விகித சமந்து வந்து சொல்லியிருக்காரு. இதான் வந்து பரடையின வந்து முதலாவது விதியா வந்து இருக்கு. பரடையின வந்து முதலாவது விதியா வந்து காணப்பட போகுது. இங்க எம்டி செல்ல வந்து பாத்தீங்களா இருந்தா ஸ்மால் எம் ஒன்று போட்டிருக்கிறது மின்னிறக்கம் அடைகின்ற வந்து பதார்த்தத்தில திணிவு. மின்னிறக்கம் அடைகின்ற பதார்த்தத்தின் திணிவு அல்லது வந்து படிவடைகின்ற பதார்த்தத்தின் திணிவு அல்லது வெளியேறுகின்ற வாயுவோட திணிவா வந்து காணப்படுகிறது. வெளியேறும் வாயுவின் திணிவாவும் வந்து இந்த எம் வந்து காணப்பட இயலும். அடுத்து வந்து கியூவை வந்து பாத்தீங்களா இருந்தா கியூவை வந்து இந்த கியூண்டு செல்லு வந்து பாத்தீங்களா இருந்தா இந்த கியூ வந்து மின்கணியம் வழங்கப்படுகிற மின்கணியமா வந்து காணப்படும். இந்த கியூ வந்து வழங்கப்படுகிற மின்கணியமா வந்து காணப்பட போகுது. சரியா? இதான் வந்து பரடையின வந்து முதலாவது. இந்த பரடையின வந்து முதலாவது விதியில வந்து பாத்தீங்களா இருந்தா நம்ம கியூவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மின்கணியம். இந்த கியூன்னு சொல்றது வந்து தாரணை வந்து பாத்தீங்களா இருந்தா அது வழங்கப்படுகின்ற மின்னோட்டத்தினது அதே மாதிரி அந்த மின்னோட்டம் வழங்கப்படுகின்ற நேரத்திலையும் வந்து பெருக்கம் தான் இந்த மின்கணியம் வந்து காணப்படும். அப்ப கியூ சமன் ஐடியால வந்து தரப்படும். இந்த கியூ சமன் ஐடியால வந்து தரப்பட போகுது. இந்த கியூ சமன் ஐடியில வந்து இந்த கியூன்னு சொல்ல நமக்கு தெரியும் என்னத்த மின்கணியம். அதே மாதிரி ஐந்து சொல்ல வந்து பாத்தீங்களா இருந்தா ஐந்து சொல்லுறது வந்து மின்னோட்டம். ஐ வந்து மின்னோட்டம். ஐ வந்து மின்னோட்டம். இந்த டீன்னு சொல்லுறது வந்து நேரமா வந்து காணப்படும். டி வந்து நேரமா வந்து காணப்பட போகுது. இதுல நான் மின்கணியத்தை வந்து கூலோம்ல அளப்போம். மின்கணியத்தை வந்து கூலோம்ல வந்து அளப்போம். மின்னோட்டத்தை வந்து அம்பியர்ல அளக்க போறோம். கேபிட்டலையால குறிப்போம். அது மாதிரி நேரத்தை வந்து இங்க செகண்ட்ல அளப்போம். நேரத்தை வந்து செகண்ட்ல வந்து அளக்க போறோம். இதான் வந்து உங்களுக்கு மூலாவது சமன்பாடு. கியூ சமன் ஐடி பழைய முதலாவது விதியில இருந்த சமன்பாடு வந்து கியூ சமன் ஐடியா வந்து காணப்படுகிறது. இது பரடையின வந்து முதலாவது விதி. சரியானே? அதாவது தேவையானதை நோட் பண்ணி எடுத்துக்காங்க.
அப்ப இதான் வந்து பரடையின் முதலாவது என்ன சொல்லுதுன்னா வந்து மின் பகுப்பின் போது வந்து மின்னிறக்கமடைகின்ற பதார்த்தத்தின் திணிவு அல்லது வந்து படிவடைகின்ற பதார்த்தத்தின் திணிவு அல்லது வந்து வெளியேறுகின்ற வாயுவின் திணிவானது செலுத்தப்படுகின்ற மின்கணியத்துக்கு நேர் விகித சமனா இருக்குன்னு வந்து சொன்னாரு. இதுதான் பரடையின் வந்து முதலாவது விதி. பரடையின் முதலாவது விதியிலிருந்து நாம் எடுக்க போற இந்த மின்கணியத்துக்கான சமன்பாடு தான் இந்த Q சமன் IT. அதாவது மின்கணியம் சொல்றது வந்து வழங்கப்படுகின்ற மின்னோட்டத்தினதும் அதே மாதிரி அந்த மின்னோட்டம் வழங்கப்பட்ட நேரத்தினதும் பெருக்கத்தால தரப்படும். மின்னோட்டம் வழங்கப்பட்ட நேரத்தினதும் பெருக்கத்தால தரப்பட போகுது. அதே மாதிரி இந்த மின்கணியம் கியூக்கு வந்து அழக வந்து பார்த்தீங்களா இருந்தா நமக்கு தெரியும். இங்க மின்னோட்டம் அம்பியார்ல அளக்கப்படுகிறது, நேரம் செகண்ட்ல அளக்கப்பட போகுது. அப்ப கியூட அழகு வரப்போகுது அம்பியர் செகண்ட் வரும். அம்பியர் செகண்ட் வந்து வரப்போகுது. அம்பியர் செகண்ட் வந்து வரப்போகுது. சரியானே? இவ்வளவுதான் பரடையின் முதலாவது விதியில இருக்கு. நம்ம இப்போ வந்து பரடையின் வந்து இரண்டாவது விதி. பரடையில வந்து இரண்டாவது விதிக்குள்ளால போகும். பரடையின் இரண்டாவது விதிக்குள்ளால வந்து போறோம். பரடையில வந்து விதி 2 என்ன செல்லுதுண்டா, பரடையில வந்து விதி 2 என்ன செல்லுதுன்னு வந்து பாத்தீங்களா இருந்தா, ரெண்டாவது விதி என்ன செல்லுதுண்டா வந்து இப்ப ஒரு மின் பகுப்பு களத்துக்குள்ளால வந்து பாத்தீங்களா இருந்தா இலத்திரன்கள் வந்து ஓட போகுது. இலத்திரன்கள் வந்து ஓட போகுது. அப்படி ஓடுத அந்த இலத்திரன்ல வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, அப்படி ஓடுத அந்த மின் பகுப்பு களத்தினூடாக பாய போற இலத்திரன்ல அதுல அவரு சொன்னாரு ஒரு இலத்திரனை அவரு சொன்னாரு ஒரு இலத்திரனை நான் அந்த மின்பகுப்பு களத்தினூடாக ஓட வச்சனுமா இருந்தா நான் அதுக்கு வழங்க வேண்டிய மின்கணியம் வந்து எதா இருக்குன்னு சொன்னாரு 96,500 கூலும் வழங்கணும்னு சொன்னாரு. அவர் ரெண்டாவது விதியில என்ன சொன்னாரு, ஒரு மின் பகுப்பு களத்தினூடாக வந்து ஏராளமான இலத்திரன்கள் வந்து பாயும். அப்படி பாயுத நேரத்துல நான் அதுல இருந்து அந்த மின்பகுப்பு களத்தினூடாக ஒரு இலத்திரனை பாய வச்சனுமாக இருந்தேன்டா நான் அந்த மின்பகுப்பு களத்தினூடாக என்ன செய்யணும் 96,500 கூலும் மின்கணியத்தை வந்து வழங்க வேண்டி இருக்கு. இந்த 96,500 கூலும் மின்கணியத்தை நான் வழங்கினேன்டா மட்டும்தான் எனக்கு என்ன செய்யுது அந்த மின்பகுப்பு களத்தினூடாக ஒரு மூல் இலத்திரனை வந்து என்ன செய்யலும் ஒரு மூல் இலத்திரனை வந்து எனக்கு அந்த பகுப்பு களத்தினோட பாய வச்சிடும். ஒரு இலத்திரன் இல்ல, ஒரு மூல் இலத்திரனால ஒரு மூல் இலத்திரனை பாய வச்சிடும். அவன் ஒரு மூல் இலத்திரனை பாய வச்சணுமா இருந்தா நான் வழங்க வேண்டிய மின்கணியமத்தின 96,500 கூலும். இது வந்து பரடையின் இரண்டாவது விதியாக வந்து காணப்படுகிறது. பரடையின் இரண்டாவது விதி என்ன சொல்லுது, இந்த மின்பகுப்பின் மூலமாக நான் ஒரு மூல் இலத்திரனை வந்து மின்பகுப்பு களத்தினூடாக பாய வைக்கணுமாக இருந்தா என்ன செய்யணும் 96,500 கூலும் மின்கணியத்தை வந்து வழங்க வேண்டி இருக்குன்னு செல்லாது. இது பரடையின இரண்டாவது வீதியிலாக செல்லாது. நீங்க வந்து ஃபரட் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க வந்து ஃபரட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல நாம ஒரு ஃபரட் சொல்லு என்னத்த ஒரு ஃபரட் நாம் இதை செல்ல போற மாதிரி இருந்தா ஒரு ஃபரட் வந்து ஒரு மூல் இலத்திரனை வந்து நாம் என்னத்த அந்த மின்பகுப்பு களத்தினோட பாய வச்சதுக்கு வழங்க வேண்டிய மின்கணியத்திற அளவைத்தான் வந்து ஒரு ஃபரட்னு சொல்ல போறோம். இதான் ஒரு ஃபரட். அப்ப ஒரு ஃபரத்துக்கான சமன்பாடு எளின என்ன வரப்போகுது, ஒரு மூல் இலத்திரனை வந்து நான் மின்பகுப்பு களத்தினோட பாய்ச்ச வழங்க வேண்டிய மின்கணியம். அப்போ ஒரு மூல் இலத்திரனுக்கு நான் 96,500 கூலும் மின்கணியத்தை வழங்க வேண்டி இருக்கும். இதான் வந்து ஒரு ஃபரட் மீனிங்க இருக்கு. அப்போ ஒரு ஃபரட் எதுக்கு சமனா இருக்க போகுதுன்னா வந்து 96,500 கூலும் மூல் மைனஸ் 1க்கு சமனா இருப்பார். ஒரு ஃபரட் வந்து 96,500 கூலும் மூல் மைனஸ் 1க்கு சமனா இருக்க போகுது. இந்த ஃபரட்ற வந்து யூனிட் வந்து கூலும் மூல் மைனஸ் 1 கூலும் மூல் மைனஸ் 1. நாம இந்த மின்பகுப்பு கேள்வியில வர ஃபரட் இடத்துக்கு எல்லாம் வந்து இந்த இருக்கு இவரைத்தான் போட்டு யூஸ் பண்ணோம். 96,500 கூலும் மூல் மைனஸ் 1 தான் போட்டு நாம யூஸ் பண்ண போறோம். பரடையின் இரண்டாவது வீதியிலிருந்து நாம எடுக்கக்கூடிய இன்னொரு சமன்பாடு வந்து பாத்தீங்களா இருந்தா இப்ப அவரு சொன்னதுல இருந்து என்ன எடுக்க நமக்கு இப்ப மின்பகுப்பு களத்தினூடாக வந்து பாத்தீங்களா இருந்தா ஒரு மூல் இலத்திரனை நான் பாய வச்சனுமா இருந்தா வழங்க வேண்டிய மின்கணியம் 96,500 கூலும். இது ஒரு மூலுக்கு. அதே மாதிரி நான் எக்ஸ் மூல் இலத்திரன்களை வந்து அந்த மின்பகுப்பு களத்தினூடாக பாய வச்சனுமா இருந்தா வழங்க வேண்டிய மின்கணியத்தை காணுக்கான சமன்பாடு தான் இவர்.
இது வந்து பரடையின் 2வது விதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமன்பாடு. ஒரு மூல் இலத்திரனுக்கு 96,500 கூலும் மின்கனியம் தேவைண்டா, எக்ஸ் மூல் இலத்திரனுக்கு எவ்வளவு மின்கனியம் தேவைப்படும்? சரியானே? இது 2வது சமன்பாடா வந்து காணப்படும். இதான் பரடையின் வந்து 2வது விதியில செல்லப்படுது. இல்ல தேவையானது நோட் பண்ணிக்கோங்க. சரி, அப்ப எனக்கு கொஞ்சம் கவரேஜ் வந்து மீட்டிங் கட் ஆகி மாட்டு. சரியா? அப்ப பரடையில வந்து 1வது விதியையும் 2வது விதியும் இப்ப நான் பார்த்து முடிச்சு. சரியானே? திருப்ப நான் பார்த்தீங்களா இருந்தா இப்ப நான் 2 விதியில இருந்து எடுத்து ஒரு கலந்தெடுக்கப்பட்ட ஒரு சமன்பாடு செல் தரப்போறேன். இந்த சமன்பாட்டை நீங்க எம்சிக்கு கேள்விக்கும் பயன்படுத்த நேரடியா, அதே மாதிரி வந்து எஸ்ஐ கேள்விக்கும் உங்களுக்கு நேரடியா பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் அது மின்கணியும் காணதுக்கான சமன்பாடு தான். Q சமன் MF இன் கீழ் கேபிட்டல் M தர என்ன வரப்போகுதுண்டா வலுவளவு. என்ன வரப்போகுது? வலுவளவு. என்ன வரப்போகுது? வலுவளவு. இதான் வந்து அந்த சமன்பாடை வந்து காணப்படும். Q சமன் ஸ்மால் எம் எஃப் இன் கீழ் கேபிட்டல் எம் தர வலுவளவு. இங்க கியூண்டு செல்லுறது வந்து உதாரணம் உங்களுக்கு தெரியும், மின்கணியம். இந்த கியூண்டு செல்லுறது வந்து உங்களுக்கு உதாரணம் தெரியும், மின்கணியம் வந்து காணப்பட போகுது. நாம் இவர் வந்து மின்கணியத்தை கூலோம்ல அளப்போம். கூலோம்ல. அடுத்து ஸ்மால் எம்முன்னு தார செல்ல போறீங்களா இருந்தா இந்த மின்னிறக்கம் அடைந்த பதார்த்தத்தின் திணிவா இருக்கேலும், அல்லது வந்து படிவடைந்த பதார்த்தத்தின் திணிவா இருக்கேலும், அல்லது வந்து வெளியேறிய பதார்த்தத்தின் திணிவாகவும் வந்து காணப்பட இயலும். அடுத்தது பார்த்தீங்களா இருந்தா எஃப் கேபிட்டல் எஃப்னு சொல்வது வந்து பரடையின் வந்து மாறிலி. கேபிட்டல் எஃப் வந்து பரடையின் வந்து மாறிலி. இதுல பெருமானம் வந்து பாத்தீங்களா இருந்தா 96,500 கூலோம் மூல் -1. இதான் பரடையின் மாறிலிக்கான பெருமானமா காணப்பட போகுது. கேபிட்டல் எம் உண்டு செல்லுது வந்து என்னத்தனா வந்து இந்த சார் அணுத்திணிவு. கேபிட்டல் எம் செல்லு வந்து சார் அணுத்திணிவு. கேபிட்டல் எம் வந்து சார் அணுத்திணிவு. சரியானே? சார் அணுத்திணிவு. வலுவளவு வந்து நாம் அந்த உலோகத்துல எதை போட போறோம்? வலுவளவு வந்து போட வேண்டி வரும். சரியானே? இதான் வந்து அந்த சமன்பாடு. கியூ சமன் MF இன் கீழ் கேபிட்டல் எம் தர வலுவளவு. இதான் அந்த பொதுவான சமன்பாடு. இந்த சமன்பாடு நீங்க MCQ பயன்படுத்திய மேலும் எஸ்ஐக்கு வந்து டைரக்டா பயன்படுத்தியும் இயலும். சரியானே? எஸ்ஐக்கு வந்து பயன்படுத்தியும் இயலும் வந்து இருக்கு. இவ்வளோ நம்மளோட எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தியரி இந்தியோட வந்து இதோட அவங்களோட எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தியரி வந்து முடியுது. இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரசாயன சமவலு, அதே மாதிரி வந்து கத்தோட்டு பாதுகாப்பு, இரும்பு அரிப்பு, அதே மாதிரி வந்து அதுக்கு பிறகு மின்முலாமிடல், உலோக அரிப்பு, இரும்பு துருப்பிடிப்பு, கத்தோட்டு பாதுகாப்பு, இப்படி தேவைக்கலா தலைப்பு கொஞ்சம் கிடைக்கு. அதெல்லாம் நோட்ஸ் பாடம் தான். அது வந்து உங்களுக்கு தேவையில்லை. நான் வந்து உங்களுக்கு அந்த நோட்ஸை வந்து ஷேர் பண்ணி விடுறேன். உங்களுக்கு தேவையானாக்கள் அப்படி நோட்ஸ் தேவைண்டா பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து லைட்டாக வந்து வாசிச்சு வச்சுக்காங்க. சரியானே? அவளுக்கு வந்து ஏல வந்து வர கேள்வி சேர்த்துக்கு வந்து நம்ம இன்றைக்கு வர படிச்சிருக்க இது வர படிச்சது ஒன்று மட்டும் போதுமா இருக்கும். எல்லா கேள்வியும் நமக்கு செய்யலும். சரியானே? இவ்வளோ நம்மளோட தேரி பாடம். சரியானே? தேரி வந்து விளைஞ்சானே எல்லாருக்கும். தேரி வந்து என்னோட முடிஞ்சு இதுக்கு பிறகு தேரியோட மல்லு காட்டுகள்ல. சரியா?